சமாதானம் பண்ணுதல். இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி, அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார், அவர்தானே பெலிஸ்தியரின் கைக்கு நம்மை தப்புவித்தார். இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடிப்போனார். நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி கொண்டார்கள். 2 சாமுவேல் 19:9-10. ஆபிரகாம் லிங்கன் சார்ந்திருந்த கட்சியை சேர்ந்தவர் எட்வர்ட் ஸ்டாண்டன். எனினும் ஸ்டாண்டன் லிங்கன் மீது ஒருவிதமான வெறுப்பு கொண்டிருந்தார். ஒருமுறை லிங்கனை பற்றி பேசும்போது, ஏன் மனிதர்கள் மனித குரங்கை தேடி ஆப்பிரிக்காவிற்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை, லிங்கன் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள் என்றால் அங்கே பார்த்திருப்பார்கள் என்று தரக்குறைவாக கூறினார். இருப்பினும் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி ஆனவுடன் நாட்டின் மிக முக்கியமான பாதுகாப்பு துறைக்கு மந்திரியாக ஸ்டாண்டனை நியமித்தார். லிங்கன் இறந்தபோது அவரது உடலுக்கு முன்னின்று, இந்த உலகம் இதுவரை கண்டிராத இணையற்ற தலைவர் இதோ என்றார் ஸ்டாண்டன். சவுல் வீட்டு வம்சத்தானாயிருந்த சீமேவி என்பவர் தாவீதை தூசித்து தாவீதோடு இருந்த அனைவர் மேலும் கற்களை எறிந்தபோது, தாவீது பதில் செய்யாமல், கர்த்தர் கட்டளையிட்ட செயல் இது, மனிதனாகிய நாம் இதற்கு பதில் செய்ய முடியாது என தம்மை தாழ்த்துகின்றார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்றார் இயேசு கிறிஸ்து. கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற அங்கீகாரம் சமாதானத்தால் வரும். தனக்கு எதிரானவர்களையும் நண்பர்களாக்கிக் கொள்வதில் சமாதானம் அடங்கியுள்ளது. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.